வணக்கம் நண்பா, வெல்கம் டு குக்னிட்டோ. 30 வீரர்கள் விராட் ரோஹித்திடம் பேசப்போகும் அஜித் அகர்கர் 2024 T20 உலகக்கோப்பை பற்றி வெளியான தகவல். சர்வதேச கிரிக்கெட்டில் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற ICC தொடர்களில் இந்தியா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் சுமாராக செயல்பட்டு ஆஸ்திரேலியாவிடம் கோப்பையை தாரை வார்த்தது. அதனால் ரசிகர்கள் ஏமாற்றத்தை சந்தித்த நிலையில் அடுத்ததாக 2024 புத்தாண்டில் ஜூலை மாதம் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடைபெறும் T20 உலகக்கோப்பையை வெல்லும் பயணத்தை இந்தியா துவங்கியுள்ளது. அந்த தொடரில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் விளையாடுவார்களா என்பது கடந்த சில மாதங்களாகவே கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. ஏனெனில் 2022 T20 உலகக்கோப்பையில் தோல்வியை சந்திப்பதற்கு ரோஹித் சர்மா, KL ராகுல், புவனேஸ்வர் குமார், தினேஷ் கார்த்திக் போன்ற சீனியர்கள் சுமாராக செயல்பட்டது முக்கிய காரணமாக அமைந்தது. அதனால் அவர்களை கழற்றிவிட்டு ஹர்திக் பாண்டியா தலைமையில் புதிய அணியை 2024 T20 உலகக்கோப்பையில் BCCI களமிறக்க முடிவெடுத்துள்ளதாக செய்திகள் வெளியானது. அதற்கேற்றாற்போல் மும்பை இந்தியன்ஸ் அணியில் ரோஹித் சர்மா வைத்திருந்த கேப்டன்ஷிப் பதவி பறிக்கப்பட்டு ஹர்திக் பாண்டியா புதிய கேப்டனாக அறிவிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஜனவரி 3ஆம் தேதி கேப்டவுன் நகரில் துவங்கும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியுடன் அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வு குழுவினர் இணைய உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அதில் அடுத்ததாக நடைபெறும் ஆப்கானிஸ்தான் T20 தொடரில் பாண்டியா மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகிய இருவருமே காயமடைந்துள்ளதால் கேப்டனாக யார் செயல்படுவது என்று பற்றி ராகுல் டிராவிட்டிடம் அவர்கள் விவாதிக்க உள்ளதாக தெரிகிறது. அத்துடன் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோருடன் T20 உலகக்கோப்பையில் விளையாடுகிறீர்களா என்பது பற்றிய பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் IPL தொடரின் போது அவர்களையும் சேர்த்து 25 முதல் 30 வீரர்களை கண்காணித்து நல்ல ஃபார்மில் இருப்பவர்களை மட்டுமே 2024 T20 உலகக்கோப்பையில் தேர்வு செய்யும் முடிவை பரிசீலிக்க உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இது பற்றி அஜித் அகர்கர் பேசியது பின்வருமாறு: சூரியகுமார் யாதவ் மற்றும் ஹர்திக் பாண்டியா ஆகியோர் தற்போது ஃபிட்டாக இல்லை. எனவே ஆப்கானிஸ்தான் தொடர் நமக்கு எதற்குமே தீர்வாகவும் பதிலாகவும் அமையப்போவதில்லை. அதனால் IPL தொடரின் முதல் மாதத்தில் வீரர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை பொறுத்து அனைத்து முடிவுகளும் எடுக்கப்பட உள்ளது. மேலும் IPL அணி நிர்வாகிகளிடம் காயமடையாத வரை ஒரு வீரரின் பணிச்சுமை பற்றி BCCI பேச முடியாது என்றும் அவர் கூறினார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.